பழைய காஞ்சு போன பெயிண்ட் டப்பை எடுத்து குறைஞ்சபட்சம் ஒரு 5 மணி நேரமாவது அதை தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளே இருக்கிற பெயிண்ட் எல்லாமே சுலபமாக வெளியே வந்துடும். அதே மாதிரி லேபிளும் நல்லா கழண்டு வந்துடும். இப்போ இந்த மாதிரி இருக்கிற எல்லா கலர்ஸையுமே நம்ம தண்ணிக்குள்ளே ஊற வச்சு எடுத்துட்டோம். இப்போ இந்த பெயிண்டினுடைய கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளான ரப்பர் மாதிரி இருக்குது. இப்போ இந்த கலர்ஸ் எல்லாமே ரேண்டமாக உள்ளுக்குள்ளே நம்ம வைக்க போகிறோம். உங்களுக்கு எந்தெந்த கலர்ஸ் எல்லாம் வெளியே தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அதை வெளி சைட்லேயும் கண்ணாடிக்கு தொட்டாப்புலையும் மற்றதெல்லாம் உள்ளே வச்சு நீங்கள் ஸ்டஃப் பண்ணிடுங்க. பெயிண்ட் பாட்டில் ஒரு விதத்தில் கழுவுன மாதிரியும் ஆயிடுச்சு, அதே நேரத்தில் இதை ரீயூஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இது ஃபில் ஆன பின்னாடி மூடியை போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை ரேண்டமாக நீங்கள் அடிச்சுக்கோங்க. இப்போ இதனுடைய மூடியில் ஒரு சின்ன பீடு வைக்கிறேன். அதே மாதிரி இதனுடைய சைட்ஸ்லாம் ஒரு குட்டி லேஸ் வைக்கிறேன். இது ஒரு சின்ன ஒயிட் லேஸ். இப்போ பாருங்கள், அப்சல்யூட்லி 0 காஸ்ட்டில் நம்மக்கிட்ட ஒரு பேப்பர் வெயிட் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் இதே மாதிரி நிறைய ஐடியாஸ்க்காக மினியேச்சர் கிராஃப்ட்ஸ்க்காக நம்ம வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள்.